உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை தரப்பில் விரிவாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் ரோபோ சங்கருக்கு என்ன ஆனது என்று மருத்துவமனை தரப்பு விளக்கியுள்ளது. மேடை கலைஞராக பயணத்தை தொடங்கி சின்னத்திரை எடுத்து வெள்ளித்திரை என்று தமிழ் சினிமாவில் மெல்ல மெல்ல கோலோச்சிய நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். 2 தினங்களுக்கு முன்னதாக சென்னையில் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது அவர் திடீரென மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 16ஆம் தேதியன்று சென்னை பெருங்குடியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் உடல்நிலை மோசமானதால் நேற்று இரவு 9:05 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது. இந்த நிலையில்தான் ரோபோ சங்கருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் தீவிர இரைப்பை குடல் இரத்தப்போக்கு மற்றும் தீவிர வயிற்று பிரச்சனையால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மருத்துவ குழுவினரின் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களின் பல்துறை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்தும் ரோபோ சங்கரின் உடல்நிலை மிக வேகமாக மோசமடைந்ததாகவும் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மஞ்சள் காமாலை மற்றும் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தார். இந்த நிலையில் அவரது திடீர் மறைவு தமிழ் திரையுலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.